என்னது, நம்மளோட உலகத்துக்கு 3 கடவுள்கள் வர போறாங்களா? அட ஆமாங்க. கல்கி அவதாரம் அப்படின்றது விஷ்ணுவுடைய 10வது அவதாரம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. அதர்மம் தலைவிரித்து ஆடுறப்போ விஷ்ணு கல்கி அவதாரம் எடுப்பாரு அப்படின்னு இன்று வரைக்குமே நம்மளால நம்பப்பட்டுட்டு வருது. புராணங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கலியுகத்தை முழுமையா அழித்து விட்டு மறு அவதாரம் எடுக்க போகிற ஒரு குழந்தையாக தான் விஷ்ணு பிறப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புராணங்கள்ல. தர்மம் பாவம் புண்ணியம் அப்படின்றதே நம்ம உலகத்துல இல்லாதப்போ விஷ்ணு கண்டிப்பா பிறப்பாரு. அடுத்ததா வரப்போகக்கூடிய கடவுள் அப்படின்னா இயேசுவை சொல்லலாங்க. கிறிஸ்து மதத்துடைய மிகப்பெரிய தெய்வமாக தான் இருக்காரு. இவரே கடவுளுடைய மகனாகவும் வரலாற்றுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் தான் இந்த உலகத்தையே படைச்சாரு அப்படின்னு பாசம் அன்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரே மனிதனா பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்மளுடைய பூமிக்கு வரப்போகக்கூடிய 3வது கடவுளா அனுமன் தான் இருக்காரு. விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி